வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான 90s கிட்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வெறும் 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான கமர்கட் நம்ம பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 கப் வந்துச்சு. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது, லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாம். 1 கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3/4 1 கப் வெல்லம் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். வெல்லத்தை நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மண் இருக்கும், அதனால வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதோட 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரத்தில் திக்காக ஆரம்பிக்கும். இது கரெக்டான பாகுபதம் வரணும். அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு வெள்ளைப்பாக அதில் போட்டு பாருங்க. அது பால் மாதிரி எடுக்க வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கரைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிருக்கணும். இப்போ திருப்பி நான் போட்டு பார்க்குறேன். இப்போ நல்லா ஹார்டாக இருக்குது பாருங்க. இதை இப்படி எடுத்திங்கன்னா நல்லா எடுக்க வரும். இப்படி வரணும். இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம தேங்காவை சேர்த்துடலாம். ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. என்னடா கலர் வரலையேன்னு நினைக்காதீங்க. இதை சிம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா எல்லோ கலர்ல இருக்குது. நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி ஒட்டாமல் வரணும். இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். எல்லோவாக இருந்தது நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு. தேங்காய் ரோஸ்ட் ஆக தான் உங்களுக்கு அந்த கமர்கட்டோட டேஸ்ட் வரும். நீங்கள் சீக்கிரமாக பாகை ரொம்ப காய்ச்சிட்டு அதில் தேங்காய் போட்டு உடனே இறக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு தட்டை ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கதை மாற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும். இது கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். தண்ணி தொட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க. இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் அதை உருட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பரான கமர்கட் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. இது பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இனிமேல் இதை வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. 90s கிட்ஸோட ரெசிபியான கமர்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தால் இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.